அத்தியாயம் 9. மெய்மை உணர்தல். கடவுளைப் பற்றியும் ஆன்மாவைப் பற்றியும் பிரபஞ்சத்தின் இரகசியத்தைப் பற்றியும் அநேகமாக எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் பேசிக்கொள்வதை நாம் கேட்கிறோம். ஆனால் நாம் கடவுளை அடைந்த ஒருவரையோ அல்லது அறிந்த ஒருவரையோ அவர்களுள் தேடினால் ஒருவரைக்கூட காணமாட்டோம். வெவ்வேறு மதங்களின் பிரதிநிதிகளின் இடையே இடைவிடாத சச்சரவுகள் இருப்பதற்கு இதுதான் காரணம். அவர்கள் கடவுளைப் பற்றி எவ்வளவோ பேசுவார்கள். ஆனால் உள்மனதில் அவர்கள் முழு நாத்திகர்களைக் காட்டிலும் எந்த விதத்திலும் வித்தியாசமாக இருக்க மாட்டார்கள். உதட்டளவில் கடவுள் இருக்கிறார் என்று ஒப்புக்கொள்வார்கள். ஆனால் இதயபூர்வமாக கடவுள் இருப்பதை நினைக்கக்கூட மாட்டார்கள். அவர்களைப் பொறுத்தவரையில் துன்பமோ துயரமோ வரும்பொழுதுதான் அவர்களுக்கு கடவுள் தேவைப்படுகிறார். அம்மாதிரியான நேரங்களில் அவர்கள் தம் கூக்குரலைக் கேட்டு கடவுள் தம் துன்பங்களை நீக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். முக்கியமாக தங்களது தேவைகள் பூர்த்தியாவதற்குத்தான் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். இது உண்மையான அன்பு, பக்தி ஆகிய எண்ணங்களில் இருந்து வெகு தூரத்தில் இருக்கிறது. எவரொருவர் உலகியல் லாபத்தையோ அல்லது சலுகையையோ எதிர்பார்க்காமல் அன்புக்காகவே இறைவனிடம் அன்பு செலுத்துகிறாரோ அவர்தான் உண்மையான பக்தராவார். அவர் எப்பொழுதும் இறைவனுடைய சித்தத்திற்கு முழுமையாக பணிந்த நிலையில் இருக்கிறார். தனக்கு அருளப்பட்டது நல்லதோ கெட்டதோ, மகிழ்ச்சி அளிப்பதோ மகிழ்ச்சி அற்றதோ எதுவானாலும் சரி, அதை அவர் முழுமையான மனதிருப்தியுடன் ஏற்றுக்கொள்கிறார். சுகமும் துக்கமும் அவருக்கு அர்த்தமற்றவை. எதுவானாலும் அது தன் அன்பிற்கு உரியவர் தனக்கு அளித்த வரப்பிரசாதம் என்று நினைக்கிறார். அம்மாதிரி எது நடந்தாலும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் மனோபாவமும், ஏனென்று கேள்வி கேட்காமல் இருக்கும் மனோநிலையும்தான் பக்தியின் மிக உயர்ந்த நிலையாகும். மறுபேச்சு இல்லாமல் ஏற்கும் நிலையில் இருத்தல் என்றால் அவர் சோம்பேறியாக இருக்கிறார் என்று பொருளல்ல. கடவுள் விரும்பினால் நாம் ஒன்றும் செய்யாவிட்டாலும் கூட நமக்கு வேண்டியதையெல்லாம் அவர் கொடுப்பார் என்று கடவுளின் மேல் சார்ந்திருப்பது அல்ல. தனக்குத்தானே உதவி செய்து கொள்பவருக்குத்தான் கடவுளும் உதவி செய்கிறார் என்பது எல்லோரும் அறிந்த பழமொழி. இது நிதர்சனமான உண்மையும் கூட. இம்மைக்கும் மறுமைக்கும் செய்ய வேண்டிய நம் பொறுப்புகளை நிறைவேற்ற நாம் பாடுபடாவிட்டால் நாம் நமது புனிதமான கடமையிலிருந்து தவறியவர்கள் ஆகிறோம். நாம் கடவுளின் சித்தப்படிதான் வேலை செய்கிறோம் என்ற கருத்தை நம் மனதில் முக்கியமாக கொண்டு விளைவுகள் எதுவாயிருந்த போதிலும் அவற்றை மன திருப்தியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இந்த நிலைக்கு வரும்பொழுது நம்மை மகோன்னதமான மாஸ்டரின் உண்மையான பக்தர்களாகவும் அது மெய்ப்பொருளை அடைவதற்கு தகுதியுள்ள பாதையில் நாம் செல்வதை குறிக்கிறது என்றும் எண்ணிக்கொள்வது சரியானது. மெய்மை நிலை, சத்தியம் என்பது புலன்களால் உணரக்கூடியது அல்ல. அதை இதயத்தின் மிகவும் உள்ளார்ந்த மையப்பகுதியில் ஆழ்நிலையில்தான் உணர முடியும். ஆகையினால் நம் வாழ்க்கையின் பிரச்சனையை தீர்க்க வேண்டுமானால் இதயத்தினுள் ஆழ்ந்து செல்ல வேண்டும். இறைவனது வெளித்தோற்றம்தான் இப்பிரம்மாண்டமான பிரபஞ்சம் என்று நாம் கருத்தில் கொண்டுள்ளோம். மாறாத முழுமையான மெய்ப்பொருளில் இருந்து இதை வேறுபடுத்தி காட்டுவதற்காக இவ்வுலகத்தை மாயை அல்லது பிரமை என்றும் கருதுகிறோம். மக்கள் மாயையை பலவிதமாய் வரையறுத்து கூற முயன்றிருக்கிறார்கள். அவர்கள் சொல்வதிலும் ஓரளவு ஆதாரம் இருக்கிறது. உண்மையில் மாயை ஒரு தெய்வீக சக்தி.
அது சிருஷ்டி முழுவதையும் வெவ்வேறு வடிவங்களிலும் உருவங்களிலும் ஏற்படுத்தி அதன் செயல்பாடுகள் முழுவதையும் ஒழுங்குபடுத்துகிறது. நாம் இந்த மகாசக்தியால் எப்பொழுதும் சூழப்பட்டிருக்கிறோம். நமது செயல்பாடுகளின் எல்லா அம்சங்களிலும் அதன் விளைவுகளை பார்க்க முடிகிறது. மாயையின் இந்த ஈர்ப்புள்ள கோளத்திற்குள் நாம் சுழன்று கொண்டே இருக்கிறோம். எப்பொழுதும் நம் கண்முன் இருக்கும் பொருள்களில் ஏதோ ஒன்றை பிடித்துக்கொண்டு அதையே சத்தியம் என்று நினைக்கிறோம். நமது புலன்கள், உணர்வுகள், மன எழுச்சிகள் இவை இதனை திரித்துக் காட்டி அதற்கு தகுந்தவாறு நமது செயல்களை வடிவமைக்கின்றன. நாம் இந்த மாயையின் வலையில் சிக்கியிருக்கிறோம். எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருக்கும் மாறாத மெய்ப்பொருளின் பக்கம் நமது கவனத்தை திருப்பும் வரை நமக்கு விடிவே கிடையாது. மாயையின் நேர் விளைவான இந்த பரந்த வெளித்தோற்றத்தின் வட்டம் எல்லையற்றது. இதற்குள் நாம் சக்கரத்தின் வெளி விளிம்பு போல் இடைவிடாமல் சுழன்று கொண்டே நடு அச்சில் இருந்து மென்மேலும் அதிக தூரம் வெளிப்புறமாக விலகிக்கொண்டே வருகிறோம். ஒவ்வொரு வட்டத்திற்கும் ஒரு மையம் இருப்பது போல் இந்த பௌதீக வெளிப்பாட்டிற்கும் ஒரு மையம் அல்லது ஆதாரம் இருக்க வேண்டும். இதை நாம் கண்டுபிடிக்க முடிந்துவிட்டால் நமது வாழ்க்கை பிரச்சினைக்கு தீர்வு காண ஒரு வழி பிறக்கலாம். கணித சாஸ்திரம் முழுவதும் பூஜ்யம் என்னும் சிறு ஆதாரத்தையே சார்ந்துள்ளது. இப்போது எல்லையற்ற இந்த பிரபஞ்சத்தின் ஆதார மையத்தை அல்லது பூஜ்யத்தை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அந்த ஆதாரத்திலிருந்துதான் வாழ்வின் எல்லா நிலைகளும் உருவாயின. ஒரு வட்டத்தின் மையத்தை கூர்ந்து நோக்கினால் அந்த மையமே ஒரு மிகச்சிறிய நுண்ணிய வட்டமாக இருப்பதை பார்க்கிறோம். ஆகவே அதற்கும் மற்றொரு மிக நுண்ணியதான மையம் இருக்க வேண்டும். இது முடிவில்லாமல் போய்க்கொண்டிருக்கும். சொல்லப்போனால் ஒவ்வொரு சிறிய நுண்ணிய வட்டமும் அதற்கடுத்த ஒரு பெரிய வெளிவட்டத்தின் மையமாக அமைகிறது. பகுத்தறிவு அல்லது கற்பனையின் மூலம் அதன் ஆரம்பத்தையோ அல்லது முடிவையோ கண்டுபிடிக்க முடியாது. ஆக இந்த ஸ்தூல பௌதீக பொருள்களாலான பிரபஞ்சத்திற்கு பின்னால் உள்ள மேலும் நுண்ணிய சூட்சுமமான பிரபஞ்சம் இந்த ஸ்தூல வெளிப்பிரபஞ்சத்திற்கு காரணமாக அல்லது மையமாக உள்ளது. அந்த நுண்ணிய வட்டத்திற்கு மேலும் ஒரு மையம் இருக்க வேண்டும். அது அதைவிட ஒரு நுண்ணிய வட்டமாக இருக்கிறது. இவ்வாறு இது மென்மேலும் தொடர்கிறது. இதை வேறு விதமாக சொல்லப்போனால் ஒன்றன் பின் ஒன்றாக கணக்கில்லாத வட்டங்கள் கற்பனை கெட்டாத அதி நுண்ணியமான உள்மைய புள்ளியை சுற்றியிருக்கின்றன. அந்த ஒவ்வொரு வட்டமும் அடுத்த பெரிய வட்டத்தின் மையமாக அமைந்து நாம் இப்பொழுது இருக்கும் திட உருவ நிலையை அடைகின்றன. தற்சமயம் உள்ள நம் ஸ்தூல உருவ நிலையிலிருந்து இதற்கு முற்பட்ட நுண்ணிய உருவ நிலைகளுக்கு படிப்படியாகச் சென்று மனிதனால் அடையக்கூடிய சாத்தியமான அதி நுண்ணிய எல்லைக்கே செல்வதுதான் நாம் இப்பொழுது செய்ய வேண்டியது. நாம் தற்சமயம் இருக்கும் நிலையில் கடினத்தன்மை என்னும் கோளத்தினுள் சுற்றி சுற்றி வருகிறோம். இந்த நுண்ணிய மண்டலங்களையெல்லாம் ஒவ்வொன்றாக கடந்து எல்லாவற்றிற்கும் மூல காரணமாய் இருக்கும் அந்த மையத்திற்கு நேரடியாகச் செல்வதுதான் நம் விடிவிற்கான ஒரே வழி. அதுதான் ஆன்மீக விஞ்ஞானத்தின் சாராம்சம். பிரபஞ்சம் முழுவதற்கும் மிக நுண்ணியதிலிருந்து மிக ஸ்தூலமானது வரை எல்லாவற்றிற்கும் மூலாதாரமாய் இருப்பது அனைத்திற்கும் உள்ளிருக்கும் கடைசி மையப்புள்ளி. அதுதான் ஆதாரம் அல்லது பூஜ்யம். அதை நாம் கடவுள் அல்லது பிரம்மம் என்று கூறலாம். மனிதனுடைய உள்ளமைப்பும் பிரபஞ்சத்தைப் போலவே அமைந்திருக்கிறது.
எப்படி வெளியிலுள்ள திடப்பிரபஞ்சத்திற்குள் நுண்ணியதும் அதிநுண்ணியதுமான எண்ணற்ற நிலைகள் இருக்கின்றனவோ அதைப்போலவே மனிதனின் திடமான ஸ்தூல உடலுக்குப் பின் நுண்ணியதும் அதிநுண்ணியதுமான உயிர்நிலைகள் இருக்கின்றன. எல்லாவற்றிற்கும் வெளியிலுள்ள உருவம்தான் பௌதீக உடல் அல்லது ஸ்தூல சரீரம். அதற்கு பின் உள்ளது நுண்ணிய உடல், சூட்சும சரீரம். அதற்கும் பின் உள்ளது காரண உடல். இந்த 3 வெளி வடிவங்களைத் தவிர எவ்வளவோ கணக்கற்ற வடிவங்கள் உள்ளன. அவை மிக சூட்சுமமாகவும் நுணுக்கமாகவும் இருப்பதால் அவற்றை சிந்தனையாளர்கள் உடல்கள் என்று கூட சொல்லாமல் ஆத்மாவைச் சுற்றியுள்ள நுண்ணிய போர்வைகள் என்று கூறுகிறார்கள். அவை கணக்கற்றவையாதலால் ஒவ்வொன்றிற்கும் பெயர் கொடுக்க இயலாது. மிக நுண்மையான நிலையிலிருந்து மிக திண்மையான நிலை வரை எண்ண முடியாத கணக்கற்ற உருவங்களுடன் இருக்கும் பிரபஞ்சத்தின் ஒரு நகல் போல மனிதன் இப்பௌதீக உலகில் உள்ளான். அதாவது கடவுளின் படைப்பின் முழு தோற்றமும் எல்லாவற்றிற்கும் வெளியிலுள்ள வட்டத்திலிருந்து உள்ளிருக்கும் மையம் அல்லது பூஜ்யம் வரை உள்ள பிரபஞ்சத்தின் நகலாக மனித அமைப்பு உள்ளது. ஆக மனித படைப்பின் உள்மையம் அல்லது பூஜ்யமும் இறைவனின் படைப்பின் மையமும் ஒன்றே. ஆகவே மெய்மை உணர்தல் என்பது தன்னிலை உணர்வதுதான். அதேபோல் மனிதன் தன்னை உணர்ந்தால் கடவுளை உணர்ந்தவனாகிறான். பிரபஞ்சம் முழுவதும் அதே இடத்திலிருந்துதான், அதாவது பூஜ்யத்தில் இருந்துதான் பரிணாமச் செயல்முறையினால் உருவாகியது. அம்மாதிரியே மனிதனின் ஜீவிதமும் அதே பூஜ்யத்திலிருந்துதான் விருத்தியடைந்தது. படைப்பின் மூல காரணம் ஒன்றுதான் படைப்பிற்கு முன் இருந்தது. இப்பொழுது நாம் காணும் பிரபஞ்சம் முழுவதும் அதிநுண்மையான விதத்தில் அதிலேயே ஒன்றியிருந்தது. பிரபஞ்சத்திலுள்ள ஒவ்வொன்றும் தன் தனித்தன்மையை இழந்து அதிலேயே கலந்திருந்தது. விதைக்குள் மரம் அடங்கியிருப்பது போல இந்த மையம் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் மிக நுண்ணிய ரூபத்தில் தனக்குள் அடக்கியிருந்தது. ஆக நாம் இன்று பார்க்கும் விரிவடைந்த வெளிப்புற தோற்றத்தின் மிகவும் சுருக்கமான உருவமாக அது இருந்தது. இப்படியாக மையம், உள்ளுறைந்த அசைவுகள், அதிநுட்ப நிலையில் இருந்த முழு பிரபஞ்சம் என்ற இவை மூன்றும் சேர்ந்து ஒன்றாக இருந்து காலம் வந்ததும் படைப்பிற்கு மூல காரணமாக அமைந்தன. படைப்பின் போது ஒவ்வொன்றும் ஜீவிதத்திற்கு ஏற்ற ஓர் உருவத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தன. மனிதனும் தனது தனித்துவத்தை அடைந்தான். தனித்தன்மை பற்றிய தன்னுணர்வு மனித அமைப்பில் ஏற்பட்ட முதலாவது உரை அல்லது போர்வை. அதன் பிறகு ஒன்றன் மேல் ஒன்றாக மேலும் பல சேர்க்கைகள் உருவாயின. அகங்காரம் வளர ஆரம்பித்து கடைசியில் மிக திண்மையான ஸ்தூல வடிவத்தை அடைந்தது. மனம், புலன்கள், செயல்திறன்கள் இவற்றின் செயல்பாடுகளும் அந்த கடினத்தன்மைக்கு தங்கள் பங்கைச் சேர்த்தன. உடலினாலும் மனதினாலும் செய்யும் செயல்களினால் சம்ஸ்காரங்கள் உருவாயின. கடைசியாக இப்போது மனிதன் மிகவும் கடினத்தன்மை அடைந்த நிலையில் வெளியிலுள்ள ஸ்தூல சரீரமும் பௌதிக உடலும் உள்ளே உள்ள சூட்சும சரீரங்களும் நுண்ணிய உடல்களும் தன்னை சூழ்ந்துள்ள மேற்போர்வைகளும் கொண்டவனாக நிற்கிறான். நாம் இப்போது வெளிப்படையான ஸ்தூல வாழ்க்கை நிலையிலிருந்து புறப்பட்டு மென்மையான சூட்சும நிலைகளை ஒன்றன் பின் ஒன்றாக கடந்து நேரே மையத்தை நோக்கி செல்கிறோம். நாம் ஸ்தூல உடலில் இருந்து சூட்சும உடலுக்கும் அதன் பின் காரண உடலுக்கும் வருகிறோம். அதன் பிறகு மற்ற உரைகளை கடந்து ஒவ்வொரு படியிலும் மென்மேலும் நுண்மையாகவும்
சூட்சுமமாகவும் வளர்கிறோம். இதற்காக கையாளப்படும் செயல்முறை கர்மா செயல், உபாசனை பக்தி, ஞானம் அறிவு என 3 விதமாக வகுக்கப்படுகிறது. இவை பல்வேறு மதங்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் ஒரு பொதுப்படையான ஆதாரம் அளிக்கின்றன. இந்த நோக்கத்திற்காக ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற 4 அடிப்படை வழிமுறைகளும் எங்கும் ஒரே மாதிரியாகவே இருக்கின்றன. இந்த 4 வித வழிமுறைகளில் முதலாவது விவேகம் அல்லது பகுத்தறியும் அறிவு. உலகில் நாம் பல பொருட்களை பார்க்கிறோம். ஆனால் அவற்றின் நிலைமையை சிந்தித்து பார்க்கும் பொழுது அவை மாறுபாடு அடையும் தன்மை உடையனவாகவே இருக்கின்றன என்பதை காண்கிறோம். அதாவது அவை மாயையின் வெவ்வேறு வடிவங்கள் என்று நாம் பொதுவாக சொல்வது உண்டு. இதனுடைய காரணத்தை கண்டறிய நாம் நமக்குள்ளேயே ஆழமாகச் சென்று சிந்திக்க தூண்டப்படுகிறோம். இவ்விதமாக நமது கவனம் மாறும் பொருள்களில் இருந்து மாறாத நிரந்தரமான பொருளுக்கு திருப்பப்படுகிறது. இதன் விளைவாக உலகியல் பொருள்களின் மீது நமது கவர்ச்சி குறைகிறது. ஒரு விதத்தில் பார்த்தால் நாம் அவற்றின் மீது பற்றில்லாமல் இருப்பதை உணர்கிறோம். இது நம்மை வைராகிய நிலை அல்லது பற்றற்ற நிலைக்கு கொண்டு செல்கிறது. இது 4 சாதனைகளில் 2வது சாதனை. இந்த வைராகிய நிலை வேறு சில காரணங்களினாலும் ஏற்படுகிறது. உதாரணமாக, நாம் உலக இன்பங்களையெல்லாம் போதும் வரை அனுபவித்த பிறகு அவற்றின் மேல் சலிப்பு தோன்றுகிறது. சில சமயம் உள்ளார்ந்த திகட்டுதல் அவற்றின் மீது ஒரு வெறுப்பை உருவாக்குகிறது. அம்மாதிரி சமயங்களில் இயற்கையாகவே நமது கவனம் ஒரு மேன்மையான சிந்தனையின் பக்கம் திருப்பப்பட்டு தெய்வீக எண்ணம் பற்றி சிறிது விழிப்புணர்வு கொள்வதை உணர்கிறோம். 2வதாக, இந்த உலகில் நம்பிக்கை துரோகத்தினாலும் விசுவாசமின்மையினாலும் நாம் மிகவும் புண்பட்ட போது உலக விஷயங்களின் மேல் ஏமாற்றமும் நம் உள்மனதில் ஒரு வெறுப்பும் ஏற்படுகிறது. மற்றும் நமக்கு பிரியமானவர்கள் யாராவது இறந்துவிட்டால் நாம் துக்கத்துடன் இருக்கும் நிலையில் எதிலும் ஒரு அதிருப்தியும் பற்றற்ற உணர்வும் உண்டாகிறது. ஆனால் இம்மாதிரியான சந்தர்ப்பங்களில் ஏற்படும் வைராக்கியம் உண்மையானதாக இருப்பது இல்லை, நிலையாகவும் நிற்பதில்லை. துன்பம் தரும் சூழ்நிலை மாறும்போது இந்த வைராகிய உணர்வு மிக சீக்கிரமாகவே மறைந்துவிடுகிறது. யாரோ ஒருவர் கபீர்தாசரை பார்க்க விரும்பியதை பற்றிய ஒரு கதை இருக்கின்றது. அவர் கபீரின் வீட்டை அடைந்தபோது கபீர்தாசர் மறைந்த ஓர் உறவினரின் சடலத்தை எரிப்பதற்காக சுடுகாட்டிற்கு போனவர்களுடன் சென்றிருப்பதை அறிந்தார். அவர் கபீரை பார்க்க சுடுகாட்டை நோக்கிச் சென்றார். அவர் இதற்கு முன் கபீரை பார்த்ததில்லை என்பதால் அந்த குழுவில் கபீர்தாசரை அடையாளம் கண்டுகொள்வது மிக கடினம் என்று எண்ணினார். அவரை கண்டுகொள்வதற்காக அங்கு சென்றிருந்த ஒவ்வொருவர் முகத்தைச் சுற்றியும் இருக்கும் ஒளிவட்டத்தை கவனித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். சுடுகாட்டை நோக்கி செல்லும்போது ஒவ்வொருவருக்கும் முகத்தைச் சுற்றியுள்ள ஒளிவட்டம் பிரகாசமாக இருக்கும். ஆனால் அவர்கள் திரும்பி வரும்பொழுது அது சிறிது சிறிதாக குறைந்து கடைசியாக மறைந்து போகும். கபீர்தாசர் முகத்தில் மட்டும்தான் அந்த ஒளிவட்டம் எப்போதும் போல் ஒரே பிரகாசத்துடன் குன்றாமல் இருக்கும். ஆக திடீர் காரணங்களால் ஏற்பட்ட வைராகிய உணர்வு சிறிது காலம்தான் இருக்கும். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மாறும்போது அதுவும் மாறிவிடும். ஏனெனில் திடீர் அதிர்ச்சியினால் தற்காலிக வைராகிய உணர்வு தோன்றினாலும் ஆசைகள் மற்றும் இன்பங்களின் விதை நம் இதயத்தின் ஆழத்தில் இன்னும் புதைபட்டுள்ளது. அவற்றிற்கு உகந்த சூழ்நிலைகள் ஏற்படும்போது அந்த விதை
உடனே முளைவிட்டு மேலே கிளம்புகிறது. நாம் செம்மையாக துப்புரவாக நம்மையே சுத்தம் செய்து கொண்டு தகுதியான மிதத்தன்மையையும் அடைந்த பிறகுதான் உண்மையான முறையில் நிரந்தரமான பயனை அளிக்கக்கூடிய வைராகிய உணர்வை வளர்க்க முடியும். வேதாந்திகள் வைராகியத்தை வேறு முறையில் பயிற்சி செய்கிறார்கள். தாம் காண்பதெல்லாம் மாயை, ஆகையால் அவை மறையக்கூடியவை, பொய்யானவை என்று தங்களுடைய மனதில் பலவந்தமாக கற்பனை செய்து கொள்கிறார்கள். ஆகையினால் உண்மையில் எல்லாவற்றிற்கும் பின்னால் இருப்பது பிரம்மம்தான் என்று முடிவு செய்கிறார்கள். தங்களுடைய சங்கல்ப சக்தியை செலுத்தி இந்த எண்ணத்தை பலப்படுத்தி இதே எண்ணத்தில் தம்மை பழக்கிக் கொள்கிறார்கள். இதற்கு ஏற்ப வெளிச்செயல்களும் பழக்க வழக்கங்களும் மாற்றி அமைக்கப்படுகின்றன. ஆகவே அதன் விளைவு அநேகமாக புறத்தன்மையானதாகவே இருக்கிறது. ஒருவேளை இம்மாதிரி நீண்ட தொடர்ந்த பழக்கத்தின் காரணமாக அகத்திலும் இது ஓரளவு பிரதிபலிக்கலாம். அதே மாதிரியாக விவேகத்தை நடைமுறைக்கு ஒவ்வாத வண்ணம் கற்பனை சக்தியினால் மட்டுமே ஊக்குவித்தால் அதற்கு ஒரு திடமான ஆதாரமும் இருக்காது. இந்த துறையை தீர ஆராய்ந்தால் விவேகமும் வைராகியமும் உண்மையில் வழிமுறைகள் அல்ல, சில வழிமுறைகளின் பலன்கள்தான் என்பதை அறியலாம். விவேகம் அல்லது வைராகியம் மனதின் ஒரு நிலை. அதாவது நினைவு, பக்தி அல்லது அன்பு போன்ற சில யோக சாதனைகளை இடைவிடாமல் பயிற்சி செய்வதனால் வெவ்வேறு படிகளில் ஏற்படும் மனநிலை. புலன்கள் முழுவதுமாக தூய்மையாக்கப்படாவிட்டால் உண்மையான விவேகம் உருவாகாது. மனம் சரியாக சீர்படுத்தப்பட்டு ஒழுக்கமடைந்த பிறகு மேலும் அகங்காரமும் ஒரு தூய்மையாக்கப்பட்ட நிலையை அடைந்த பிறகுதான் இது ஏற்படுகிறது. ஆகவே உண்மையிலேயே விவேகம் என்பது விரும்பிய பலன்களை அடைவதற்காக பின்பற்றப்படும் சாதனைகளின் விளைவுதான். வேதாந்திகளின் இரண்டாவது சாதனையாக கூறப்படும் வைராகியமானது இம்மாதிரி விவேகத்தின் விளைவே ஆகும். ஆகையினால் அவை யோகத்தினால் அடையப்படும் ஆரம்ப நிலைகளே அன்றி நிலைகளை அடைய வழியோ அல்லது சாதனங்களோ அல்ல. சகஜமார்க்க யோக பயிற்சி முறையில் விவேகமும் வைராகியமும் சாதனையாக கொள்ளப்படுவது இல்லை. ஆனால் ஒரு சாதகன் தன் முன்னேற்றத்தின் போது தானாகவே தன்னிச்சையாக வளர்த்து கொள்ள வேண்டியவை என்று விட்டுவிடப்படுகின்றன. இது வேதாந்திகள் கூறும் மூன்றாவது சாதனையிலிருந்து ஆரம்பமாகிறது. இந்த மூன்றாவது சாதனை ஷட் சம்பத்தி என்று அழைக்கப்படும் 6 விதமான ஆன்மீக சாதனை நிலைகளை கொண்டதாக உள்ளது. இதில் முதலாவது சம்பத்தியான ஷம் எனப்படுவது மனதினுடைய சாந்த நிலையை குறிக்கிறது. இது அமைதியும் சலனமற்றதுமான நிலைக்கு அழைத்துச் செல்கிறது. நாம் இதை பயிற்சி செய்யும்போது விவேகமும் வைராகியமும் தாமாகவே பின்தொடர்ந்து வருகின்றன. பொருள்களே இல்லை என்ற கருத்துடன் உள்ள வைராகியமானது என்னுடைய எண்ணப்படி மிகவும் கடினமான வழி. ஏனெனில் அதற்கு நீங்கள் ஓர் எதிர்மறை வழியை எடுத்துக்கொண்டு உங்கள் கவனத்திற்கு வரும் ஒவ்வொன்றையும் விலக்கிவிட வேண்டியதாய் அல்லது புறக்கணிக்க வேண்டியதாய் இருக்கிறது. இந்த எதிர்மறை நோக்கமில்லாமல் நேர்போக்கை மேற்கொண்டு மெய்யானது ஒன்றே ஒன்றுதான் என்று ஏற்றுக்கொண்டு அதில் முழு மனதுடன் ஈடுபட்டால் மற்றவை இயற்கையாகவே பின்னணிக்கு தள்ளப்படும். மெல்ல மெல்ல அவற்றின் மீது உங்கள் மனம் ஈடுபடுவது குறைந்துவிடும். இதன் விளைவாக இவற்றின் மீது உங்கள் பற்றுதல் மெல்ல மெல்ல மறையத் தொடங்கும். நீங்கள் வைராகியத்தை மிக சுலபமான முறையில் அடைவீர்கள். ஆக எப்போதும்
சலனத்தன்மையில் இருந்து கொண்டே இருக்கும் மனதை ஒழுங்குபடுத்தும் செயலே யோக பயிற்சியில் முதன்மையானது. இது எண்ணற்ற பற்பல எண்ணங்களையும் சிந்தனைகளையும் உருவாக்கி புலன்களையும் செயல்திறன்களையும் தூண்டிவிட்டு உடலை இயங்கச் செய்கிறது. ஒவ்வொரு நன்மையும் தீமையும் மனதிலிருந்துதான் உதிக்கின்றது. மனம்தான் நமது எல்லா உணர்வுகளையும் மனக்கிளர்ச்சிகளையும் தூண்டுதல்களையும் கட்டி ஆள்கிறது. சிந்தனையாளர்கள் நம் மனப்போக்குகளை 5 வகையாக பிரித்திருக்கின்றனர். முதலாவதான க்ஷிப்தம் எனப்படுவது மனதின் ஒரு கலக்கமான நிலையாகும். பசி, தாகம், கோபம், துக்கம், பண ஆசை, புகழாசை போன்றவை இதற்குள் அடங்கும். இரண்டாவது மூடம் எனப்படும். இது மந்தநிலை, சோம்பேறித்தனம், அசிரத்தை போன்ற குணங்களை வளர்க்கும் மனப்போக்கை குறிக்கும். மூன்றாவதான விக்ஷிப்தம் தியான நேரத்தில் புனித எண்ணங்களிலிருந்து மனதை விரட்டி சம்பந்தமில்லாத எண்ணற்ற எண்ணங்களை புகுத்தி அலைக்கழிக்கும் மனப்போக்கை பற்றியது. நான்காவதான ஏகாகிரத விருத்தி என்பது நம் கவனத்தை ஒரே பொருளின் மீது மட்டுமே நிற்கச் செய்யும் மனோபாவம். கடைசியான நிரோதம் என்ற மனோபாவம் மனதை கலக்கங்களிலிருந்தும் சிக்கல்களிலிருந்தும் விடுவித்து நம்முள்ளேயே எல்லாம் இருக்கிறது என்ற ஒரு நிலைக்கு கொண்டு வருவதாகும். இந்த கடைசி நிலையை அடைவதற்கு ஞானிகள் பிரபலமான அஷ்டாங்க யோகத்தை செய்யுமாறு பொதுவாக அறிவுறுத்தி வந்தார்கள். இதன் 8 அங்கங்கள் யமம், நியமம், ஆசனம், பிராணயாமம், பிரத்யஹாரம், தாரணம், தியானம், சமாதி என்பவை. சகஜமார்க்க பயிற்சி அமைப்பில் நாம் யோகத்தின் 7வது படியான தியானத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். நமது மனதை ஒரே இடத்தில் நிலையாக நிறுத்தி தியானத்தை பயிற்சி செய்கிறோம். அதற்கு முன்புள்ள படிகளை நாம் தனித்தனியாக எடுத்துக்கொள்வது இல்லை. ஆனால் நாம் தியானத்தை பயிற்சி செய்து கொண்டு வந்தால் முன்புள்ள படிகள் தாமாகவே தன்னிச்சையாக பயிற்சிக்கு வந்துவிடுகின்றன. இந்த வழியினால் நமக்கு பெருமளவு நேரமும் உழைப்பும் மிச்சமாகின்றன. சுருங்கச் சொன்னால் நாம் வேதாந்திகளின் 3வது சாதனையில் உள்ள 6 சம்பத்திகளின் முதல் சம்பத்தியான க்ஷம் என்பதிலிருந்து ஆரம்பிக்கிறோம். மனதை ஒழுங்குபடுத்துவதிலும் மாற்றி அமைப்பதிலும் நம் கவனம் முழுவதையும் ஈடுபடுத்துகிறோம். தகுதி பெற்ற மாஸ்டர் ஒருவர் பிராணாகுதி முறை மூலம் யோக சக்தியை நம்முள் செலுத்துவதனால் இதை மிக சுலபமாக சாதிக்க முடிகிறது. நம் மனதை ஒன்றே ஒன்றின் மீது, அதாவது மெய்ப்பொருளான சத்தியத்தின் மீது மட்டுமே நிலையாக நிறுத்தி மற்றவற்றை கவனிக்காமல் இருந்துவிட்டால் புலன்களிலும் இந்திரியங்களிலும் கட்டுப்பாடு தானாகவே ஏற்படுகிறது. இதுதான் தம் எனப்படும். பெரும்பாலும் ஞானிகள் பலரும் இந்த முறையையே கையாள்கின்றனர். சிலர் கர்மாவினாலும் இன்னும் சிலர் பக்தியினாலும் இந்த ஷம் என்ற சம்பத்தியை அடைய முயற்சி செய்கிறார்கள். இன்னும் சிலர் இவை இரண்டையும் ஒதுக்கி வைத்துவிட்டு ஞானத்தின் மூலமாக இதை அடைய முயலுகின்றனர். உண்மையில் கர்மா, உபாசனை, ஞானம் என்பவை ஒன்றுக்கொன்று வேறுபட்டவை அல்ல. ஆனால் ஒன்றுக்கொன்று நெருங்கிய தொடர்பு உள்ளவை. ஒரே நிலையினில் இவை மூன்றும் ஒன்று சேர்ந்து இருப்பவை. உதாரணமாக, உபாசனையில் மனதை கட்டுப்படுத்துவதுதான் கர்மா. மனதின் கட்டுப்படுத்தப்பட்ட நிலைதான் உபாசனை. அதை உணர்வதுதான் ஞானம். ஞானத்தில் சிந்திக்கும் செயல்முறைதான் கர்மா. சிந்தித்து அடைந்த பொருள் மீது மனம் தங்கியிருப்பதே உபாசனை. அதன் பலனாக ஏற்படும் நிலைதான் ஞானம். கர்மாவில் செய்ய வேண்டும் என்ற உறுதியான சங்கல்பந்தான் கர்மா. அதை நடைமுறை பயிற்சிக்கு கொண்டு வரும் வழிமுறைதான் உபாசனை. அதை சாதித்துவிட்ட உணர்வுதான் ஞானம். இவ்வாறாக நடைமுறையில் நம் பயிற்சி அமைப்பில்
மிகுந்த செயல்திறனுடன் அவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக எடுத்து கொள்ளப்படுகின்றன. இயல்பாகவே விவேகத்தையும் வைராக்கியத்தையும் விளைவிக்காத எந்த பயிற்சியினாலும் ஒரு உபயோகமும் இல்லை. ஒருவன் தன் குறைபாடுகளையும் பலவீனங்களையும் உணரத் தொடங்கி தன் இதயத்தின் அடி ஆழத்தில் அவற்றிற்காக மனம் வருந்தும் உணர்வு நிலைதான் உண்மையான விவேக நிலை. இதுவரை முதல் 2 சம்பத்திகளைப் பற்றி பார்த்தோம். இப்போது மூன்றாவதாக அறியப்படும் உபரதியை பார்ப்போம். உபரதி என்றால் தன்னை தன்னுள் இழுத்துக்கொள்ளுதல் என்று பொருள். இந்த நிலையில் மனிதன் பரலோகத்தைப் பற்றிய விருப்பங்கள் உட்பட எல்லா இச்சைகளிலிருந்தும் விடுபட்டவன் ஆகிறான். அவன் உலகத்திலுள்ள எந்த ஒன்றாலும் கவரப்படுவது இல்லை, ஈர்க்கப்படுவது இல்லை. அவன் மனம் எப்போதும் ஒன்றையே, அதாவது மெய்ப்பொருளையே மையமாக கொண்டு இருக்கிறது. இது வைராகிய நிலையிலிருந்து வேறுபடுகிறது. வைராகியம் உலகியல் பொருள்களின் மீது ஒரு வெறுப்பு உணர்வை ஏற்படுத்துகிறது. ஆனால் உபரதி என்பது விருப்பு வெறுப்பு என்ற 2 உணர்வுகளும் இல்லாமல் போன நிலை. வைராகியம் என்பது இந்த மேன்மையான உயர்தர நிலையின் முழுமையற்ற பக்குவப்படாத நிலை. இந்த உபரதி எனும் உயர்ந்த நிலையில் நமது மனம், இந்திரியங்கள், புலன்கள் எல்லாம் முற்றிலும் தூய்மையடைகின்றன. வெளிப்புறத்தில் காணும் பொருள்களில் எல்லாம் சலிப்புணர்வு ஆரம்பிக்கின்றது. அவை நாம் கவனம் செலுத்துவதற்கு தகுந்தவை அல்ல என்று கருதி அவற்றிலிருந்து நம்மை விலக்கிக் கொள்கிறோம். உலகத்துடன் பற்று கொண்டிருப்பதன் விளைவிலிருந்து நாம் விடுபடுகிறோம். ஸ்வர்க்கத்தின் சுகபோகங்களின் மீதும் கூட அத்தகைய மனிதனுக்கு ஈர்ப்பு இல்லை. முக்தி, பிறவாநிலை மற்றும் வேறு மேன்மையான லட்சியங்கள் மீதும் கூட அவனுக்கு கவர்ச்சி இல்லை. 4வது சம்பத்தியானது திதிட்சை என்பது. இந்த நிலையை எதையும் தாங்கும் தீரம், எதிர்கொள்ளும் தன்மை என்று கூறலாம். இந்த நிலையில் மனிதன் கடவுளால் அவனுக்கென்று கொடுக்கப்பட்டதைக் கொண்டு பூரண திருப்தி அடைகிறான். அவனுக்கு புண்படுத்துதல், இகழ்ச்சி, புகழ்ச்சி, பாராட்டு, கண்டனம் இவற்றினால் ஒரு பாதிப்பும் ஏற்படுவது இல்லை. 5வது சம்பத்திதான் ஸ்ரத்தா அல்லது பற்றுறுதி. இது ஒரு மிக உயர்ந்த நிலையாகும். பற்றுறுதி என்ற தலைப்புள்ள அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்ட தொடக்க நிலையில் இருக்கும் செயற்கையான சிரத்தையிலிருந்து இது மிகவும் வேறுபட்டது. கடைசியான சம்பத்தி சமாதானம் என்பது. மாஸ்டருடைய சித்தத்திற்கு தானாகவே தன்னை உடன்படுத்தி கொண்டு தான் அப்படி இருக்கும் உணர்வு கூட இல்லாமல் இருப்பதுதான் இந்த நிலை. இந்த நிலையில் ஒருவர் மாஸ்டரின் மேல் பரிபூர்ணமான பக்தியுடன் ஈடுபட்டு வேறு எந்தவித சிந்தனையுமில்லாமல் இருக்கிறார். ஆக 3ஆம் சாதனையில் அடையும் பல நிலைகளைப் பற்றி பார்த்தோம். இப்போது 4 சாதனைகளில் கடைசி சாதனையான முமுக்ஷு என்பதற்கு நாம் வருகிறோம். இந்த நிலைக்கு வந்த பிறகு சாதிக்க வேண்டியது மிக குறைவே. அதாவது கலப்பற்ற தூய்மையான மெய்மை நிலையுடன் ஒரு நெருங்கிய தொடர்பை வளர்த்து கொள்வது அல்லது இன்மை நிலையில் லயித்து இரண்டர கலந்து விடுவது. இவை தவிர செய்ய வேண்டியது வேறொன்றும் இல்லை. நடைமுறையில் மெய்மை உணர்தல் என்பது இதுதான். பண்டைய கால யோக முறையின் ஆரம்ப சாதனைகளில் இருந்து ஆரம்பித்து மிக சிரத்தையுடன் பயிற்சி செய்தால் இந்நிலையை அடைய இயலும். ஆனால் சகஜ மார்க்கம் என்ற நவீன முறை இந்த பண்டைய மார்க்கத்திலிருந்து மாறுபட்டிருக்கிறது. அதாவது இதில் அஷ்டாங்க யோகத்தின் வெவ்வேறு படிகளை
ஒன்றன்பின் ஒன்றாக தனித்தனியே எடுத்துக்கொள்வது இல்லை. இந்த முறையின் கீழ் ஆசனம், பிராணாயாமம், தாரணை, தியானம், சமாதி ஆகிய இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. காலப்போக்கில் இது தியானம், மனம் குவித்தல் அல்லது சமாதி நிலைக்கு அழைத்துச் செல்கிறது. இவ்வாறாக யோகத்தின் இறுதி நிலையான சமாதியை நோக்கி நாம் இயல்பாகவே செல்கிறோம். சமாதி நிலைகள் 3 விதம். அதாவது மன ஒருமைப்பாட்டில் 3 படிகள் உள்ளன. முதல் வித சமாதியில் ஒருவன் தன்னையே இழந்ததாக அல்லது எதிலோ ஆழ்ந்து மூழ்கியதாக உணர்கின்றான். அவனுடைய புலன்களும் உணர்வுகளும் மன எழுச்சிகளும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு செயலற்று போனவை போல தோற்றமளிக்கின்றன. எதையுமே உணராமல், சுய பிரக்ஞையே இல்லாமல் ஆழ்ந்து தூங்குபவனைப் போல் அவன் இருக்கிறான். இரண்டாவது வித சமாதியில் ஒருவன் ஒரே மையத்தில் ஆழ்ந்து மனம் குவித்திருக்கிறான். ஆனால் அதில் மூழ்கியிருக்கும் உணர்வு உண்மையில் அவனுக்கு இருப்பதில்லை. அதை சுய உணர்வற்ற நிலையிலுள்ள சுய உணர்வு நிலை என்றும் விவரிக்கலாம். அவன் வெளிநோக்குக்கு வெளிப்படையாக எதை பற்றிய எந்த உணர்வும் இல்லாதது போல் தோன்றினாலும் உள்ளே தன்னுணர்வு ஒரு நிழல் உருவம் போல இருக்கிறது. ஒரு பிரச்சனையை பற்றி ஆழமாக சிந்தித்து கொண்டு ஒரு மனிதன் சாலை வழியே நடக்கிறான். அவன் அதிலேயே மெய்மறந்து லயித்திருப்பதால் அவன் வழியிலுள்ள எதையும் பார்ப்பதில்லை, அருகிலுள்ள குரல்களை கேட்பதும் இல்லை, வேறு எதையுமே உணர்வதில்லை. அவன் சுய உணர்வற்ற மனநிலையில் போய்க் கொண்டிருக்கிறான். ஆயினும் அவன் சாலை ஓரத்தில் இருக்கும் மரத்தில் மோதிக்கொள்வதில்லை, அவ்வழியே வந்து கொண்டிருக்கும் வண்டியினால் வீழ்த்தப்படுவதில்லை. இந்த சுய உணர்வற்ற நிலையிலேயே அவன் தன்னை அறியாமல் இந்த தேவைகளை கவனித்து கொண்டு சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றவாறு நடக்கிறான். அவனுக்கு செயல்கள் பற்றிய உணர்வே இல்லை. இது தன்னுணர்வு இல்லாத நிலையிலுள்ள ஒரு தன்னுணர்வு நிலை. இம்மாதிரியான மனநிலையில் மற்ற எல்லாவற்றையும் பற்றிய உணர்வு தூங்கிய நிலையில் இருப்பது போல் தோன்றுகிறது. அதனால் அது எண்ணப்பதிவுகளை ஏற்படுத்துவது இல்லை. மூன்றாவது விதம் சகஜ சமாதி எனப்படும். இதுதான் மனம் குவிதலின் மிக நேர்த்தியான, மிக நுண்ணிய வகை. இந்த நிலையில் மனிதன் வேலைகளில் சுறுசுறுப்பாக ஈடுபட்டிருக்கிறான். அவனுடைய மனமும் அதில் ஆழ்ந்து இருக்கிறது. ஆயினும் அவனுடைய இதயத்தின் மையத்தில் அவன் மெய்ப்பொருளின் மீதே நிலைத்து நிற்கிறான். அவனுடைய வெளிமனம் வெளி வேலைகளில் ஈடுபட்டிருக்கும். அதே நேரத்தில் அவனது உள்மனம் தெய்வ நினைவில் இடைவிடாது ஈடுபட்டிருக்கின்றது. அவன் வெளித்தோற்றத்திற்கு வெளி வேலைகளில் சுறுசுறுப்பாக ஈடுபட்டிருப்பவனாகத் தோன்றினாலும் அவன் எப்போதுமே ஒரு சமாதி நிலையில்தான் இருக்கிறான். இதுதான் மிக உயர்ந்த சமாதி நிலை. ஒரு மனிதன் இந்த நிலையினுள் நிரந்தரமாக நுழைந்த பிறகு செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை. ஆன்மீக பயணத்தின் போது அடையப்பட்ட பலவித ஆன்மீக நிலைகளின் குணாதிசயங்கள் என்னவெனில், அவை இயற்கையின் பணியை நிறைவேற்ற பிரத்யேக சக்தியும் தகுதியும் பெற்று விளங்குகின்றன. எல்லாவற்றிற்கும் கீழே உள்ள மண்டலத்தை பிண்டதேசம் என்று சொல்வார்கள். இது மார்பில் மையம் கொண்டுள்ள பல உட்பிரிவுகளை, யோக சக்கரங்களை கொண்டுள்ளது. இந்து மதத்தின் புராதனமான நூல்களில் பஞ்சாக்னி வித்தை என்று சாதாரணமாக வழங்குவதன் மையம் இதுதான். ஒருவர் இந்த மண்டலத்தில் தேர்ச்சியும் ஆதிக்க திறமையும் பெற்றால் அவர் வெளிப்பொருள்கள் பற்றிய அறிவியல் ஞானத்தை உள்ளுணர்வு மூலம் தானாகவே அறிந்து கொள்கிறார். போதிய பயிற்சிக்கும் அனுபவத்திற்கும் பிறகு இந்த ஞானத்தை அவர் தனது விருப்பப்படி எப்படி வேண்டுமானாலும் உபயோகிக்கலாம்.
ஆனால் ஆன்மீகத்தை பொறுத்தவரை இந்த சாதனை அவரது நோக்கத்திற்கு உபயோகப்படுவது இல்லை. ஆகையால் திறனுள்ள பயிற்சி முறை இத்தகைய லௌகீக சக்திகளில் சாதகனின் மனம் ஈடுபடாமல் இருக்கச் செய்கிறது. மேலும் குருநாதரிடமிருந்து பிரதிபலிக்கும் சக்தியினால் சாதகன் இவற்றை கடந்து செல்ல உதவி பெறுகிறார். இதன் விளைவாக ஆன்மீகம் சம்பந்தப்படாத எதிலும் சாதகனின் கவனம் ஈர்க்கப்படுவது இல்லை. சாதகன் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட சிறு தெய்வீக பணிகளைச் செய்யும் நிலையில் இப்போது இருக்கிறார். இந்நிலையில் அவரது வேலைகளின் வரம்பு ஒரு சிறிய இடம், அதாவது ஒரு நகரம் அல்லது ஒரு மாவட்டம் அல்லது அதைவிட சிறிது பெரிய ஒரு பகுதி. அவரது எல்லைக்குள் நடக்கும் ஒவ்வொரு காரியமும் இயற்கையின் அவசியத்திற்கு முழுவதும் இணங்கியதாக இருக்கச் செய்வதுதான் அவரது பணியாகும். அவர் தன் பொறுப்பிலுள்ள பிரதேசத்தில் தேவையான ஆதார அம்சங்களை புகுத்தி சரியற்றவற்றை விலக்குகிறார். அவர்தான் ரிஷி எனப்படுபவர். அவருடைய பதவி வசு எனப்படும். பதவியில் இதற்கு அடுத்து உயர்ந்தவர் துருவா என்பவர். அவருக்கு பிரம்மாண்ட மண்டலத்தின் மேல் ஆதிக்க திறனும் தேர்ச்சியும் உண்டு. அவர் முனி எனப்படுபவர். அவருடைய பணியின் வரம்பு வசுக்களின் வரம்பை விட மிக பெரியது. அவர் வசுக்களின் மேல் ஆதிக்கம் செலுத்துகிறார். அவருடைய தலையாய கடமை தனது ஆதிக்கத்தின் கீழ் உள்ள இடங்களில் இருக்கும் தேவையற்ற எண்ணங்களையும் நினைப்புகளையும் கருத்துகளையும் சுத்திகரிப்பு செய்து நீக்குவதுதான். இதைத் தவிர அவரிடம் தற்காலிகமாக ஒப்படைக்கப்படும் எண்ணற்ற வேலைகளையும் அவர் கவனிக்க வேண்டும். இந்நிலை மனித உடலில் இருக்கும் ஹைலம் எனும் நிழற்பிரதேசத்திற்குள் உள்ள மண்டலம் முழுமையாக ஒளிமயமாக்கப்பட்ட பின்புதான் அடையப்படுகிறது. இதற்கும் மேம்பட்டது துருவாதிபதியின் பதவி. இவர் துருவர்களுக்கு வேலைகள் அளிக்கிறார். இந்நிலை நாபி தொப்புள் எனும் ஆன்மீக பிரதேசத்தில் தேர்ச்சியும் ஆதிக்கமும் பெற்ற பின் அடையப்படுகிறது. இவருடைய பணிக்கு உரிய பிரதேசம் இந்த உலகம் முழுவதும் ஆகும். ஆனால் இவருடைய பணி துருவர்களுடைய பணி போன்றதே. வாயுமண்டலத்தை சூழ்நிலையை சுத்தப்படுத்தும் தமது வழக்கமான வேலையைத் தவிர இவரும் பல காலங்களில் காரண நிலையில் நடக்கும் நிகழ்ச்சிகளையும் சம்பவங்களையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த தெய்வீக பணியாளர்கள் மிக உயர்நிலையும் தகுதியும் அடைந்த ஆத்மாக்கள். தான் என்ற உணர்வை அல்லது தனித்தன்மையை துறந்து இயற்கையின் சித்தத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு அதற்கு இணங்க அவர்கள் தங்கள் பணியை செய்கிறார்கள். அவர்களது வேலை இயந்திரம் போல் தானாகவே நடக்கும். அவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் தேர்ந்து எடுக்கும் தன்மையோ அல்லது சொந்த விருப்பு வெறுப்போ இருப்பது இல்லை. துருவாதிபதிகளுக்கும் மேற்பட்டவர் பரிஷத் என்பவராவார். இந்த பதவி இயற்கைக்கு அத்தியாவசியமான தேவை ஏற்படும்போது மிக அரிய அபூர்வமான சந்தர்ப்பங்களில் அருளப்படும் ஒன்று. இவர் மேலே விவரிக்கப்பட்ட சார்ந்தே பணியாற்றும் வெவ்வேறு தெய்வீக பணியாளர்களின் பணிகளை ஒழுங்குபடுத்தி வழிநடத்துகிறார். அவர்களுக்கு பல்வேறு கடமைகளை நியமிக்கிறார். மிக முக்கியமானவற்றை மட்டும் தானே செய்கிறார். இவருடைய சங்கல்பம்தான் அரும்பெரும் செயல்கள், மாபெரும் யுத்தங்கள் போன்ற முக்கியமான விஷயங்களில் நிர்ணயிக்கப்பட்ட விளைவை கொண்டு வருவதற்கு செயல்படுகிறது. இவர் இயற்கையின் ஆக்கப்பூர்வமான திட்டங்களையும் அழிவுபூர்வமான திட்டங்களையும் செய்கிறார். இவருடைய இயங்கு மண்டலம் இந்த உலகம் மட்டுமே. இந்நிலை சகஸ்ரதள கமலத்தின் 1000 இதழ் தாமரை என்ற யோக சக்கரத்தின்
மையப்புள்ளியின் மேல் தேர்ச்சியும் முதிர்ச்சியும் ஒருவர் பெறும்போதுதான் அடையப்படுகிறது. பதவிகளில் உச்சநிலை மகாபரிஷத் எனப்படுவதாகும். இதுவே தெய்வீக பதவிகளில் கடைசியான நிலை. இது மிக மிக அரிதாகவே அருளப்படும் நிலை. உலகம் முழுவதையும் அடியோடு மாற்றி அமைக்க வேண்டிய அவசர தேவை இயற்கையில் ஏற்படும்போது மட்டுமே இந்த பதவி ஒருவருக்கு அருளப்படுகிறது. இப்பதவியுள்ளவர் எல்லாவற்றிற்கும் மேலான அதிஉச்ச சக்தியை அனுபவிக்கிறார். இது தலையின் பின்சார்ந்த எலும்பின் வலது பக்கத்திலுள்ள பிரதேசத்தில் ஆரம்பிக்கிறது. ராஜயோகத்தினால் கிட்டும் அற்புதமான சாதனைகள் இப்படிப்பட்டவையாகும். இதில் மெய்யான ஆர்வத்துடன் ஒருவர் இருப்பாரேயானால் சரியான பாதையில் தகுதியான வழிகாட்டுதலுடன் முன்னேறும்போது அவரால் இவற்றைச் சாதிக்க முடியும்.